ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைய ஞாயிறு வழிபாடுக்கு வருகை தந்திருக்கும் சபை மக்கள் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய ஆராதனையும் கூட நம்ம தென்னிந்திய திருச்சபையின் முறைமையின்படி இன்றைய ஞாயிறானது ஊனமுற்றோருக்கான ஞாயிறாக அனுசரிக்கப்படுகிறது. மாற்றுத்திறன் வாய்ந்த நண்பர்களின் வாழ்வை மையப்படுத்தி அந்த ஆராதனை வழிபாடானது வடிவமைக்கப்பட்டுள்ளது. உங்கள் கைகளில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த தாளில் உள்ள அந்த வழிபாட்டு முறைமையை நீங்கள் கவனமாய் பின்பற்றுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் பரம தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வாரத்தின் முதலாவது நாளிலே உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் வந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை பிரசனத்தில் சேர்க்கவும் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் சுவாமி. நீர் ஆண்டவரே, இந்த வழிபாடு ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உங்களுடைய பிரசனம் காணப்பட வேண்டி கேட்கிறோம். வரை தடைப்பட்டிருக்க மக்கள் அனைவரும் நீங்க சீக்கிரம் கூட்டி வாங்க. இவை அனைத்தும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நாம் நமது ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலையிலே பாமாலையின் 326வது பாமாலை நாம் தேவனை துதிக்கும் வண்ணமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். பாமாலையின் 326. இப்பொழுதும் கூட நமது கைகளில் உள்ள அந்த வழிபாட்டு முறைமையிலே ஆராதனைக்கு அழைப்பு என்கிற முறைமையை நாம் அனைவரும் சேர்ந்து பின்பற்றுவோம். ஆராதனைக்கு அழைப்பு. வாருங்கள், நம் எல்லோரையும் தம் உருவத்திலும் நிழலிலும் படைத்த தேவனை துதிப்போம். அவர் யாரையும் குறைவாக உருவாக்கவில்லை. ஒவ்வொருவரும் அவருடைய அருமையான படைப்புகள். ஆண்டவரே, நீர் எங்களை அன்புடன் படைத்தி நாங்கள் வேறுபட்டவர்களாக இருந்தாலும் உமது அருளால் ஒன்றாக நிற்கிறோம். இன்று உடல் அல்லது மன குறைபாடுள்ள சகோதர சகோதரிகளை நினைத்து அவர்களின் வாழ்வை மதித்து அவர்களுடன் இணைந்து நடப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கருணை நிறைந்த இருதயத்தை தாரும். யாரும் புறக்கணிக்கப்படாத சமுதாயத்தை உருவாக்க உதவிடும். தேவன் ஒவ்வொருவரையும் தம் பணிக்காக அழைக்கிறார். உடல்நிலை அல்லது குறை எவரையும் தடுக்காது. அது தேவனின் அருளின் அடையாளம். ஆண்டவரே, குறைபாடு உள்ளவர்களின் வாழ்வில் உமது நம்பிக்கையும் துணிவும் தெரிகின்றன. அவர்களுடன் சேர்ந்து உமது ராஜ்யத்தை வளர்க்க எங்களை நடத்தும். ஆண்டவர் நமக்கு காட்டிய அன்பையும் மரியாதையும் போல நாமும் ஒருவருக்கொருவர் அதே அன்பும் மதிப்பும் காட்டுவோம். துதி உமக்கு பிரியமானதாக இருக்கட்டும். அன்பிலும் ஏற்றுக்கொள்வதிலும் மதிப்பிலும் ஒன்றாய் நின்று உமது நாமத்தை புகழ்வோம். எல்லாம் சேர்ந்து சொல்வோம். எல்லாம் வல்ல தேவனே, எங்களை உமது அன்பில் இணைந்து உடல் குறைபாடுள்ள சகோதர சகோதரிகளை அன்புடனும் மதிப்புடனும் ஏற்றுக்கொள்ளும் மனதை தந்து எங்களை உமது உடலில் நடத்திடும். ஆமீன். திரியேக கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் இருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீ பரிசுத்தர். கடவுளே, நீ பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீ பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீ பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீ பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீ பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறியுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறியுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே,
எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவ அறிக்கை. மிகவும் சிறியராகிய என் சகோதர சகோதரிகளுக்கு இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். நம்முடைய பலவீனங்களுக்கு குறித்து பிரதிபிக்க முடியாத பிரதான ஆசாரை நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதான ஆசாரியை நமக்கு இருக்கிறார். ஆகையால் முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டும் அல்லது அமர்ந்தவாறும் நமது பாவங்களை நாம் தேவனிடத்தில் மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். தேவனுடைய சாயலிலே அவரோட சாயலின் பிரகாரமாய் நாம் படைக்கப்பட்டோம். ஆனால் மனிதன் வேறுபாடுகளையும் மற்ற எல்லா வேறுபாடுகளையும் பிரித்து மனிதர்களை நிந்திக்கவும் அவமானப்படுத்தவும் அந்த செயல்பாட்டுகளை வகித்தான். அவற்றையெல்லாம் நீக்கி தேவன் நம்மேல் பச்சைப்பாதமில்லாத ஒரு அன்பை நமக்கு செலுத்தினார். அதே போல எல்லாரையும் நாம் நேசிக்க அரவணைக்க நாம் இங்கே முயற்சி செய்வோம். அவ்வாறு நாம் செய்யாதிருப்பின் அந்த குற்றங்களை நாம் தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட்டு அவரிடம் நாம் பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பெருநிலத்திலும் அன்பு கூற வேண்டும். மற்றவர்களை நேசிக்க தேவன் தான் நம்மளுக்கு பலன் தர வேண்டும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பு தேவன் நமக்கு அலறினார். அதே பிரகாரம் நாமும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்களை நேசிக்க உதவி புரிய அந்த பலத்தை நாம் தேவனிடத்தில் நாம் கேட்போம். ஊனினை உருக்கிட வேண்டும், உள்ளொளி பெருக்கிட வேண்டும். ஊனினை உருக்கிட வேண்டும், உள்ளொளி பெருக்கிட வேண்டும். உம்மாவியை தர வேண்டும், எம் நெஞ்சம் மகிழ்ந்திட வேண்டும். உம்மாவியை தர வேண்டும், என் நெஞ்சம் மகிழ்ந்திட வேண்டும். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. நம்முடைய உள்ளத்திலே நாம் தூய்மையுள்ளவர்களாக அவரிடத்தில் நாம் சேர்வோம். அவரை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்கு காட்டிய அன்பை மற்றவர்களுக்கு காண்பிக்க நாம் முயற்சி செய்வோம். நமது பாவங்களை உணர்ந்தவர்களாய் அந்த பாவ அறிக்கையின் ஜெபத்தை நாம் அனைவரும் பொறுமையோடு உணர்ந்தவர்களாய் அந்த வாக்கியங்களை நாம் படிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அன்பான பரிசுத்த தேவனே, ஒவ்வொரு மனிதரையும் உமது உருவத்தில் படைத்த கர்த்தாவே, நாங்கள் உம்முன் உமது தேவாலயமாகவும் தனி நபர்களாகவும் வந்து விசேஷமாக மாற்றுத்திறன் உள்ள நண்பர்களிடம் பராமரிப்பு மற்றும் மரியாதையை வழங்கும் பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். கர்த்தா, நமது தேவாலயம் எப்போதும் எல்லோருக்கும் பாதுகாப்பும் மதிப்பும் பராமரிப்பும் தரும் இடமாக இல்லாததை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். மாற்றுத்திறன் உள்ள நண்பர்களின் தேவைகளை நாங்கள் தவறுதலாக புறக்கணித்து விட்டோம். அவ்வாறு அவர்களுக்கு ஆதரவு மற்றும் அணுகல் வழங்க தவறிவிட்டோம். பெரும்போக்கு, நிலச்சரிவுகள், வெள்ளம், நிலநடுக்கம் போன்ற அவசர நிலையில் அவர்களின் விசேஷ தேவைகளை எப்போதும் கருதவில்லை. அந்த சூழலில் அவர்களை புறக்கணித்து பாதுகாப்பை வழங்காத எங்கள் குற்றங்களை மன்னிக்கவும். தனிப்பட்டவர்களாக நாங்கள் சுயநல கருத்தாலும் பாகுபாடுகளாலும் பாதிக்கப்பட்டதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம்.
மாற்றுத்திறன் உள்ள நண்பர்களுக்கு எதிரான மனப்பாங்கு சில நேரங்களில் எங்களது செயல்களையும் நடத்தையும் பாதித்தது. நியாயமற்ற தனிமையிலும் வலியுறுத்தலும் அநீதியிலும் நாங்கள் அமைதியாக இருக்கும்போது மன்னிக்கவும். கத்தா எங்களுக்கு வீரமும் ஞானமும் வழங்கி ஒவ்வொருவரையும் பராமரித்து மரியாதை செய்யும் மனப்பாங்கை கொடுக்கவும். நமது தேவாலயம் எல்லாருக்கும் அணுகல், மதிப்பு மற்றும் அன்பு நிறைந்த இடமாக மாறும் வகையில் எங்களது உள்ளங்களை மாற்றவும். வறுமை குறையுடையவர்களை நாங்கள் பாதுகாப்பாகவும் பல்வகை தன்மை கொண்டாடவும் எந்த ஒருவரின் மதிப்பையும் குறைக்கும் எண்ணங்களை எதிர்ப்பவர்களாகவும் ஆக செய்யும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நம்மை கட்டளையிட்டடி வாழ்க்கையை சீர்படுவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம்.